ஆயிடுச்சு. வீடியோ சொல்லிக்கிட்டு டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் ஸ்கின் எடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா எப்படி ஸ்கின் எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஐட்டம் ஒன்று இருக்குது. அதுக்கு அந்த லோகோ வந்து உங்களுக்கு போஸ்ட் போடுறேன். அதுக்குள்ளே போயிடுச்சு. சிலது ஒரு ஒர்க் ஆகாது. இன்வாலிட் கோடு ஹெட்பேண்ட் ஒர்க் ஆகும், பின்ன கண்ணாடி ஒர்க் ஆகும். இதெல்லாம் கோடெல்லாம் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, இல்லை அப்புறமேல் அது நீங்கள் எடுக்க போகிற இடத்துல 2 இடம் இருக்கும். அது ஒரு கேம்லேயும் நான் போடுறேன். வந்து 2 போர்டல் இருக்கும். அது நான் ஒரு போர்டலுக்குள்ளே போடுறேன். அந்த போர்டலுக்குள்ளே அது ரீடம் கோடு கேட்கும். இந்த ரீடம் கோடு கொடுத்தோம்னா அதெல்லாம் நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு தரும். நம்ம இன்வென்ட்ரி கூட ஸ்கின்னு போயிடும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது சொல்லவே மறந்துடுறேன். இல்லை கடைசியாக சொல்கிறேன். இல்லை வீடியோ ஆரம்பிச்சு கழிச்சு மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணிடுங்க. ஹைப் பண்ணால் தான் நம்ம சேனல் நல்லா ஏறும். உங்கள் ஃப்ரெண்டு யாரோ ப்ரோ பிளேயர் இருக்காங்கன்னா உங்களுக்கு அவங்க ஐடியை கமெண்ட் பண்ணுங்க. அவங்க கூட சேர்ந்து கேம் பண்ணணும்னா நீங்களே அப்போ போயிட்டு இருக்கு. கீழே வந்துட்டுனா 10 நிமிஷம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க. அதாவது கேம் பிளே போடணும்னாலும் சொல்லுங்க, நான் போடுறேன். அது ரோப்ளாக்ஸ் சொல்லுங்க, பிசி அது சொல்லிடாதீங்க. நீங்களே கொஞ்சம் கெஸ் பண்ணுங்களேன். நான் விரும்பல. கீழே விழுகக்கூடாதா? அதான் ஏரியா போயிடலாம். என்னங்க அட
ஒன்றுக்கு விளாண்டு பார்த்தாங்க. ஒன்று விளாண்டு பார்த்து அவ்வளோதான்னு சொல்லிட்டு ரெண்டாவது பாட்டு போட்டால் அது மியூட்லேயே போயிடுச்சு, எரர் ஆகி. இப்போ ஃபஸ்ட்டு பாட்டு உங்களுக்கு காமிச்சிட்டு போட்டு ஸ்டார்டிங்கு. அன்றைக்கி போடும்போது முடிச்சிடலாம்னு நினச்சேன், இடையில இருக்கும்போது தான் தோணுது அதான் அட அவனா மெசேஜாக வந்துட்டுருக்கு. மெசேஜெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காதீங்க. அவ்வளோ சாமியோடு தான் விளாண்டாங்க, வேறு வழி இல்லை. ஃப்ரீயாக தான் இருக்குது, அவ்வளோக்கு யாருமே எனக்கு 2 ரிக்வெஸ்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. நான் தான் அதிகமாக கொடுப்பேன். எப்பாவது ஒரு 2-3 பேர் கொடுப்பாங்க அதிசயமாக. நானே எனக்கு கொடுத்துருவேன். வேறு கேம் பிளே வரும் கேம் பிளே வரும், எப்போன்னு தெரியாது. ஆனுவல் லீவில் கூட வரலாம். ஆனுவல் லீவில் நம்ம எப்பவுமே ஷெட்யூல் திருப்பி வந்துடும். சரி, அக்செப்ட் பார்த்தீங்களா? இன்வைட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இன்வைட்டு யாருன்னே தெரியல, யாருன்னு தெரியாதவங்களுக்கெல்லாம் கொடுப்பேன். ரோபக்ஸு ஏன்னா நம்மளும் ரோபக்ஸ் இல்லாமல் இருக்கிறது சொன்னால் அதில் வளர்க்க முடியுமா? நான் கமெண்ட் பண்ணுறேன். எனவே நீங்களும் ரொம்பவே ஃபஸ்ட்டு நான் ஸ்கின்னே ரொம்ப இருக்கும், எனக்கும் தெரியாமல் இருப்பேன். இப்போல்லாம் முடிச்சேன்.